வணக்கம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வாழவந்தி விசஸ் கீழே பங்காரமணி. டாஸ் வின் பண்ண வாழவந்தி வந்து பார்த்தீங்கன்னா போலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரன் மற்றும் விசு. ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரன் முதல் ஓவரை போட வந்திருக்காரு. மேட்ச் ஸ்டார்ட்டு. பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஸ்கூப்பில் தூக்கி அடிச்சிருக்காருங்க. மாகி 4 ரன் கிடைக்கும். ஒரு ஸ்லோயர் பாலை அற்புதமாக பிக் பண்ணியிருக்காரு மகேந்திரன். 4 ரன்னுங்க முதல் பந்து. ஸோ பவர் பிளேவாக அற்புதமாக யூஸ் பண்ணியிருக்காரு மகேந்திரன். ஸோ தேர்ட் மேனை நோக்கி ஸ்வீப் ஷாட்டில் ஒரு 4ங்க. அவர் அடிச்ச பந்து பார்த்தீங்கன்னா எம்எம் பேட்டுங்க. பவர் பிளேயில் ஃபஸ்ட்டு ஓவரில் ஃபஸ்ட்டு பால் ஒரு ஸ்கூப் ஷாட்டுங்க. அது பார்த்தீங்கன்னா 4. ஸோ பவுலர் வந்து ஸ்ட்ரைக்கை மாற்றிருக்காருங்க. அன் ஸ்ட்ரைக் போயிருக்கிறாரு, ரவுண்ட் ஸ்டிக் போயிருக்கிறாரு பவுலர். ஃபீல்டிங்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பவர் பிளேயில் 2வது பால் என்ன நடக்குன்னு பார்ப்போம். என்கரேஜ் பண்ணுறாங்க பவுலரை. பேட்ஸ்மேன் வந்து பார்க்காதனால பால் போடல. செகண்ட் பால் பவர் பிளே. அடுத்த பால் போல்டுங்க. சூப்பர் பால், செம்ம பாலுங்க, அருமையான பால். மறுபடியும் ஒரு ஸ்வீப் ஷாட் ட்ரை பண்ணார் மகேந்திரன். பட் இந்த முறை அவருக்கு ஏமாற்றம் மட்டுமே. முதல் விக்கெட்டை வந்து பறி கொடுத்துட்டு போகிறாங்க. சரவணன் கையில் அருமையாக பால் போட்டார் சரவணன். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ராம் களத்துக்குள்ளே வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் தேர்ட் பால் வந்து சரவணன் போட வராரு. அருமையான ஒரு விக்கெட் ஒன்று எடுத்து கொடுத்துருக்காரு அணிக்காக. ஸோ ராமோட பேட்டிங் என்ன பண்ண போகிறான்னு பார்ப்போம். வா, ஒரு எச்சுங்க. ஸோ ரன் அவுட்டுக்கான சான்ஸ் கிடைக்குமா? இல்லைங்க, வந்துட்டார் விசு. அருமையான சிங்கிள்ங்க. தடுத்தாரு, எஜ்ஜில் பட்டு அது விஸ்வா ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காருங்க. முதல் பந்தை சந்திக்க போகிறாரு. பவர் பிளேயர் 4வது பால் போட வராரு சரவணன். சாரி, 5வது பால். பண்ணாரு. என்னங்க அது, இந்த டீமில் வர எல்லாருமே ஃபர்ஸ்ட் பால் வந்து ஸ்குயிப் ஷாட் தான் ட்ரை பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்டாண்டர்டு சிக்னேச்சர் போல் தெரியுதுங்க. வர எல்லாருமே பேட்டை வந்து திருப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் மகேந்திரா வந்து 4 அடிச்சாரு இப்போ வரைக்கும். அடுத்த பந்து. வாவ், அற்புதமான பாலுங்க. டைம் பண்ண முடியல பேட்ஸ்மேன், ஆனால் நல்ல பாலுங்க. ஸோ முதல் ஓவரில் 5 பால் முடிஞ்சிருக்கு. பேட்ஸ்மேன் 2 பேர் நல்லா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஷன். ஸோ இந்த மேட்ச் வந்து ஒளிபரப்பு பண்ணுறது நம்ம M&M ஸ்போர்ட்ஸுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. உங்களோட நிறைகளை குறைகளை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் மேலும் மேலும் வளர முடியும். ஸோ லாஸ்ட் பாலுங்க, முதல் ஓவரோட கடைசி பந்து. பெரிய ஷாட் கிடைக்குமா? மறுபடியும் ஸ்கூப் ஷாட்டுங்க. ட்ரை பண்ணாரு. டாஸ் பாலுங்க. ஸோ பாலை மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரன் கிடைச்சது. 6 ரன்னுங்க ஃபர்ஸ்ட் ஓவரில், ஒரு விக்கெட்டுங்க. 2வது ஓவரை போட வந்திருக்காரு. பவர் பிளேயில் போட வந்திருக்கிறார் ஜெகநாதன். 2வது ஓவரோட முதல் பந்து. ஜெகநாதன் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விசு இருக்காரு. பவர் பிளே இது. லாஸ்ட் ஓவரில் ஒரு விக்கெட் ஒன்று எடுத்திருக்காங்க. 6 ரன் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ஓவர் சூப்பர் பாலுங்க. நல்ல டெலிவரிங்க. அருமையாக போட்டாருங்க. செகண்ட் ஒன்றுங்க. விஸ்வா பேட்டிங்க, ஷாட்டுங்க. அடிக்கும் போதே நோ பால் கேட்குறாங்க. ஸோ நோ பால் கொடுக்கலங்க. ஸோ 6 அற்புதமான ஷாட்டு ஸ்வீப் ஷாட்டில். ஒரு ஃபுல் டாஸ் பால். போன பால் கொடுக்கல. அடுத்த பந்து மறுபடியும் ஸ்வீப் ஷாட்டுக்கான முயற்சி. ஸோ அம்பேர் வைடு கொடுக்கலங்க. எல்லா பாலுமே ஸ்குவிப் தான் ட்ரை பண்ணுறாரு விஷு. யாக்கர் போட்டால் போல்டுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம்.
இறங்கி அடிக்க ட்ரை பண்ணார். நல்ல ஸ்பெல்லுங்க, அருமையான ஸ்பெல்லுங்க. ஜெகநாதன் நல்லா பால் போடுறாருங்க. இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 3 டாட்டு ஒரு 6 வந்திருக்கு தற்போது வரை. ஒரு 6 போனாலும் பாலை வந்து அடுத்த பால் வந்து நல்லா சூப்பராக போட்டிருக்காருங்க, கான்ஃபிடண்ட்டாக ஜெகநாதன். மறுபடியும் கேட்சுங்க, விக்கெட்டை இழந்துறார் விஷு. ஸ்குயிப் ஷாட்டை ட்ரை பண்ணனால ஒரு விக்கெட்டை இழந்துட்டாருங்க. அற்புதமான பவுலிங்க ஜெகநாதன் இருந்து. நல்ல அவர் எந்த பக்கம் ஆடுறாருன்றதை கரெக்டாக டைம் பண்ணி லைன்லேயே போட்டிருக்காருங்க. லைன்லேயே போட்டு கரெக்டாக ஒரு விக்கெட்டை எடுத்துகிட்டு இருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் அபிஷேக். ஜெகநாதன் பால். வாவ், டாட் பால், அற்புதமான பால். இந்த ஓவர் மற்றும் 6 ரன் மட்டுமேங்க. முதல் பால் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லேயும் 6 ரன்னு, செகண்ட் ஓவர்லேயும் 6 ரன்னு, ஓவருக்கு ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. நல்ல ஓவர்னு சொல்லலாம். சரவணன் அவரோட 2வது ஓவரை போட வந்திருக்காருங்க. பவர் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவரில் 12 ரன் அடிச்சிருக்காங்க, 2 விக்கெட் இழந்திருக்காங்க. ராம் வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி இருக்குமான்னு பார்ப்போம். விக்கெட்டுக்கான ஒரு தேடல் இருக்குமான்னு பார்ப்போம். முதல் பந்து. வாவ், சூப்பர் பாலுங்க. பட் ஆனால் சிங்கிள் தான் கிடைச்சது. பால் நல்ல பால். ஸோ இப்போ களத்தில் வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன் அபிஷேக். அடுத்த பந்து. அற்புதமாக லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காருங்க. 2வது ரன்னு கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லைங்க, சிங்கிள் தான். ரன் அவுட்டுக்கான முயற்சி. பாலை பார்க்காதனால ரன் அவுட்டுக்கான சான்ஸ். ஆல்ரெடி வெளியில் அனுப்பிச்சு விட்டாங்க. உள்ளேயே வரக்கூடாது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேட் யூஸ் பண்ண காரணத்தினால அபிஷேக் வந்து பார்த்தீங்கன்னா களத்தை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. பட் நல்லா தான் விளாண்டுக்கிட்டு இருந்தார். ஸோ நல்லா ஸ்டார்ட் பண்ணார் இப்போ தான். பட் என்ன பண்ணுறது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சந்தோஷ் வரார். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக்கால் களத்துக்குள்ளே வர முடியாதுன்றது தாங்க நிசப்தனம். ஸோ அடுத்த பேட்ஸ்மேன் சந்தோஷ் களத்துக்குள்ளே வரார், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி காலையில் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா முதல் மேட்ச்சில் ஒரு பேட்ஸ்மேனை வெளியில் நிறுத்தினாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுகுடி அணியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷித் அவர்களை வந்து வெளியேற்றினாங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் வெளியேற்றிருக்காங்க. ஸோ நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கங்க ரூல்ஸை. நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு கீப் கூட சொல்லலாம். ராம் ஸ்ட்ரைக்கில் இருக்காருங்க. 3rd ஓவர். அற்புதமான பாலுங்க. நல்ல பால், நல்ல லென்த்தில் போடுறாருங்க பாலை. ஸோ மொத்தம் 6 ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர் மட்டும்தான் 2 ஓவர் போட முடியும். மற்ற 4 ஓவருமே நியூ பவுலர் வச்சு தான் போடணும். 2வது பந்து, 4வது பந்து. ஃபீல்ட் செட் பண்ணுறாரு பவுலர் ராம். பேட்டிங். வாவ், ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காருங்க. ஆள் இருக்காரு. கேட்சுக்கான கால். கேட்சான்னு பார்ப்போம். கேட்சுங்க, விக்கெட்டுங்க. விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு ராம். சூர்யா நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேட்சு. ராம் அவுட் ஆகி வெளியே போயிருக்காரு. கேட்ச் இல்லைங்க, கேட்சை விட்டுட்டாருங்க விக்கெட் கீப்பர். ஒரு அற்புதமான பாலுங்க. கேட்சை விட்டுருக்காருங்க கீப்பர் மணிகண்டன். சரவணன் நல்லா பால் போடுறாருங்க. அடுத்த பந்து. சூப்பர் பாலுங்க. ஓவருங்க, சூப்பர் ஓவருங்க. 3 ஓவர் முடிவில் ஒரு அருமையான ஓவருங்க. அணியின் எண்ணிக்கை 14ங்க. 4வது ஓவர் முதல் பந்து. சூர்யா நியூ பவுலர். பேட்ஸ்மேன் நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ். வா, ஆஃப் சைடு அடிக்கப்பட்ட பந்து. அற்புதமான ஒரு சிங்கிளுங்க. ஸோ நியூ பேட்ஸ்மேன் சூர்யா களத்தில் இருக்கார். சூர்யா விசஸ் சூர்யா. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். நடுவில் ஜோதிகா யார் தூக்குறாங்கன்னு பார்ப்போம்.
தப்புங்க. கமாண்ட். அடுத்த பந்து சூர்யா வி சந்தோஷ். 16 ரன் வந்திருக்குங்க இப்போ வரைக்கும். பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் சூப்பருங்க, அற்புதமான பால், நல்ல டாட்டுங்க. நல்லா பால் போடுறாருங்க சூர்யா வாழவந்தி அணிக்காக. அற்புதமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க வாழவந்தி அணி. அடுத்த பந்து 4th பால் அடிச்சிருக்காருங்க தூக்கி. 4 ரன்னுங்க, அற்புதமான ஷாட்டுங்க. கரெக்டாக டைம் பண்ணி அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸ்கூப் ஷாட்டில் 4 ரன், அற்புதமான ஷாட்டுங்க. இந்த அணியில் எல்லாருமே ஒரு ஸ்கூப் ஷாட் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு தூரம் கம்மியாக இருக்குங்க, 45 மீட்டர் தான் வரும். அதனால் எல்லாருமே அந்த பக்கம் தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ லெக் சைடு பார்த்தீங்கன்னா 70 மீட்டருங்க 6. லெக் சைடு அடிக்கிறதுக்கு ஒரு தனித்திறமையே வேணுங்க. அதனால தான் எல்லா பாலுமே ஸ்கூப் ஷாட் ட்ரை பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்கில்லையே மாற்றுறாங்க. ஆனால் பேட்ஸ்மேன் ஸ்டைலே மாற்றுறாங்க. அஞ்சாவது பால் சூர்யா. வாவ், மறுபடியும் தூக்கி அடிச்சிருக்காருங்க. 6 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கரெக்டாக டைம் பண்ணியிருக்காருங்க. சோளக்காட்டுக்குள்ளேயே போயிடுச்சுங்க அந்த பந்து. ஸோ 2 பாலில் 10 ரன் அடிச்சிருக்காருங்க சந்தோஷ். சூர்யா நல்லா தாங்க பால் போட்டுக்கிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் பேட்ஸ்மேன் சூர்யாவோட மைண்ட் செட்டையே உடச்சிருக்காருங்க. 4வது ஓவரின் கடைசி பந்துங்க. சூர்யா சந்தோஷ் இந்த பால் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போங்க. ஒரு 6 வருதுன்னு வந்திருக்குது. வாவ், சிங்கிளுங்க. சிங்கிளுங்க, அற்புதமாக ஓடி இருக்காருங்க. 5வது ஓவரை போட வந்திருக்காரு மனோஜ். களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் மற்றும் 4 ஓவர் முடியல பார்த்தீங்கன்னா அணியின் எண்ணிக்கை வந்து 27. 5வது ஓவர் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குது. மனோஜ் வந்து போட வந்திருக்கிறாரு, நியூ பவுலர். சந்தோஷ் ஆல்ரெடி நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. 2 4 ஒரு 6 அடிச்சிருக்காரு லாஸ்ட் ஓவரில், 4th ஓவரில். 5th ஓவரில் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். வாவ், நல்ல பாலுங்க, டாட் பாலுங்க, நல்ல பால். வாழவந்தி அணிக்காக 5th ஓவரை வந்து மனோஜ் வீச வந்திருக்கிறார். ஃபஸ்ட் பால் டாட் பண்ணியிருக்காரு. அடுத்த பந்து மறுபடியும் கேட்சுக்கான காலுங்க. கேட்சா, விக்கெட். விக்கெட்டுங்க. ஸோ அவர் விக்கெட்டை இழந்துட்டு போறாருங்க. அம்பேர் கொடுக்கலனாலும் ஸோ ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருக்காரு சந்தோஷ். அற்புதமான அடுத்த பந்து. அஜித். வாவ், அற்புதமான ஷாட்டுங்க. அஜித் குமார். அடுத்த பந்து இறங்கி அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்ல. பட் ஃபீல்டர் இருக்காரு. கேட்சுக்கான காலா. கேட்சுங்க. அஜித் விக்கெட்டை இழந்துட்டு வெளியே கிளம்புறாருங்க. களத்துக்குள்ள வந்திருக்காருங்க நியூ பேட்ஸ்மேன். 5வது பால். போல்டுங்க, இன்சைட் எட்ஜ் பட்டு விக்கெட்டுங்க. வந்தார் சென்றார் மோகன். நல்ல மனோஜ் ஓவர் போடுறாருங்க தனது அணிக்காக. இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க ஒரே ஓவரில் மனோஜ். லாஸ்ட் 1 பால் நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக்குங்க. வாவ், சூப்பரா அடிச்சிருக்காருங்க. 4 ரன் நோக்கி போகுது. கண்டிப்பா 4 ரன் கிடைக்கும். 4 ரன்னுங்க, அற்புதமான பேட்டிங்க. ஃபர்ஸ்ட் பாலே 4 ரன். ஸோ 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 31 மட்டுமே. 6 விக்கெட் விட்டுருக்காங்க. கீழே வங்காரங்க இதுவரையிலும் 6 விக்கெட் விட்டுருக்காங்க. வாழவந்தி டீம் வந்து நல்லா ஓவர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 31 ரன் தான் கொடுத்துருக்காங்க. 6 விக்கெட் எடுத்திருக்காங்க இது வரையிலும். லாஸ்ட் ஓவர் சதீஷ் 2வது பால் போடுறாரு. சூர்யா ஃபேஸ் பண்ணுறாரு. அதையும் டாட் பால் விட்டாரு. அவுட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, கீப்பர் கால் அவுட்டு அப்படின்னு அப்பீல் பண்ணார். பட் ஆனால் அம்பேர் வந்து நாட் அவுட் கொடுத்துட்டாரு. தேர்ட் பால் லாஸ்ட் ஓவர். கேட்சுங்க. வைடு கொடுத்துருக்காங்க.
ஒவ்வொருத்தருங்க பேட் இப்போ தாங்க. ஃபோர்த் பால் தேர்டரி. ஆஃப் சைடு தரையோட தரையை அடிச்சிருக்காருங்க. ஸோ 2வது ரன்னுக்கான முயற்சி. பந்துக்காக வெயிட் பண்ணுறாரு ஃபீல்டர். ஒரு சைடு விக்கெட் போய்கிட்டே இருந்தாலும் நல்லா ரொட்டேட் பண்ணுறாங்க சூர்யா நியூ பேட்ஸ்மேனு. ஃபோர்த்து பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. காலில் பட்டிருக்கு. நாட்டுறனுங்க. ஸோ ஃபீல்டர்ஸோட தவறு. அதனால் நோ பால் ஃப்ரீ ஹிட் கிடைக்குங்க. ஃபீல்டர் வந்து மூவ் ஆனதுனால பால் நோ பால் கொடுத்துருக்காங்க. லெக் பைஸ்னால அது ரன் இல்லைங்க. ஆனால் இப்போ ஒரு ஃப்ரீ ஹிட்டு. எத்தனை பால்? ஸோ லாஸ்ட் 3 பாலுங்க. நல்ல ஷாட் அதே திசையில். அவுட்டுங்க. ரன் அவுட் முறையில் அவுட் ஆகிறாரு. ஸோ இன்னும் 2 பால் தாங்க இருக்குது. பட் ஆனால் வாழை வந்து டீமில் 5வது பாலுங்க. இறங்கியிருக்காரு. அடிப்பாரா? அடிச்சிருக்காருங்க. ஸோ சிங்கிள் கிடைக்கும். 2வது ரன் ஓடலைங்க. சிங்கிள். இந்த மேட்சோட கடைசி பாலுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பால். நல்ல பவுலிங்க, நல்ல ஃபீல்ட் செட்டு. இது வரையும் 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. பரவாயில்ல. கடைசி பால். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்குங்க. தூக்கி அடிச்சிருக்காரா? ஆமாங்க. பட் ஒரு ரன் தாங்க. அவுட். வணக்கம். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர் நோக்கி போயிட்டுருக்குங்க. வாழவந்தி அணி வந்து பார்த்தோன்னா 40 ரன் அடித்தால் வெற்றி. முதல் ஓவரை வந்து போடுறதுக்கு வந்திருக்காரு விஷு. அடிச்சா கொடுங்க இருக்காருங்க. ஃபஸ்ட்டு பால். அற்புதமாக லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காங்க. சந்தோஷ் தான் ஃபீல்டருங்க நிற்கிறாரு. 2 ரன்னுக்கான முயற்சி. 2வது ரன் ஓடிட்டாங்க. 2 ரன்னுங்க முதல் பந்தே. ஸோ முதல் 2 ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளே. 40 ரன் அடிக்கணும். நல்லா யூஸ் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். இரண்டாவது பந்து. ஸ்ட்ரைக்கில் சரவணன் அடிச்சிருக்காருங்க. மறுபடியும் அதே திசையை நோக்கி. ஸோ சிங்கிளான்னு பார்ப்போம். 2வது ரன்னுக்கான முயற்சி இல்லைங்க. சிங்கிள் தான் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூர்யா ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. 3வது பந்து. ஸ்வீப் ட்ரை பண்ணாருங்க. பட் பேட்டில் மாட்டலை சூர்யா. 3ஆம் பால் டாட்டுங்க. ஃபோர்த் பால். லெக் சைடு போடப்பட்ட பந்து சிங்கிள் கிடைக்குங்க. ஒரு ரன் கிடைக்கும். ஸோ பேக்கப்லாம் பக்காவாக வராங்க. விசு முதல் ஓவரை நல்லா போட்டுட்ருக்காருங்க. இப்போ வரைக்கும் பெரிய ஷாட் எதுவும் இல்லை. சரவணன் மீண்டும் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு.
5வது பந்து. அற்புதமாக அடிச்சிருக்காருங்க. 2 ரன்னுக்கான கால். ஸோ ஃபைன் லக்கை நோக்கி போன பந்து 2 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ரன்னிங்க. 3வது ரன்னிங். ஸோ லாஸ்ட் பாலுங்க. சரவணன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஸோ 2 ஓவர் பவர் பிளேங்க. முதல் ஓவரோட கடைசி பால். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம M&M ஸ்போர்ட்ஸ் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் ஓவரோட கடைசி பால் அடிச்சிருக்காருங்க. சிங்கிளுக்கான முயற்சி, சிங்கிள். முதல் ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ 2வது ஓவர் போட வந்திருக்காரு ராம். முதல் பந்து. சரவணன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். பால். ஸோ லெக் சைடு அடிக்க ட்ரை பண்ணார், பட் லெக்கில் பட்டிருக்கு. மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம M&M ஸ்போர்ட்ஸ் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்த பந்து. என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் சரவணன் விசஸ் ராம். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான காலுங்க, பட் தேர்ட்மேன் நோக்கி போயிருக்கு. பந்து வேகமாக போதுங்க. 4 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லைங்க, 2 ரன்னுங்க. 3வது ரன் ஓடுறாங்க. ஸோ சுமாரான த்ரோ தாங்க. 3 ரன் ஓடி இருக்காங்க. சரவணன் நல்ல ஸ்டார்ட்டுங்க. பேட்ஸ்மேன் வந்து பாலை வந்து த்ரோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் போய் செக் பண்ணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 3வது பந்து. ராம் ஃபுல் டாஸ் பாலுங்க. கேட்சுங்க. சூப்பர் பால். விக்கெட் எடுத்திருக்காருங்க ராம். அவர் அணிக்காக முதல் விக்கெட்டுங்க. ஸோ முதல் விக்கெட்டை இழந்துட்டு போகிறாங்க வாழவந்தி அணி. பேட்ஸ்மேன் சதீஷ் களத்துக்குள்ளே வந்திருக்காரு. அடுத்த பந்து. அற்புதமான பால் தூக்கி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான காலுங்க. அஜித் விட்டுட்டாருங்க கேட்சை. கைக்கு வந்த கேட்சை விட்டுருக்காருங்க அஜித். சரவணன் மீண்டும் ஸ்ட்ரைக் வந்திருக்காருங்க. லாஸ்ட் பால் ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க. கைக்கு வந்த பால் ட்ரை பண்ணார், பட் கேட்ச் மிஸ் ஆகிருக்குங்க. அற்புதமான ட்ரை. சரவணன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். பவர் பிளேயோட 5வது பால். ஃபுல் டாஸ் போலுங்க. போல்டு மிஸ்ஸுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில். ஸோ ஃபைன் லெக்கை நோக்கி அடிக்க ட்ரை பண்ணார், பட் பேட்டில் படலை. கேட்ச் வந்து மேட்சஸ்ங்க. ஸோ 2வது ஓவர் பவர் பிளேயோட கடைசி பால். சரவணன் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். இப்பாரா நோ பால் கொடுத்துருக்காங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க. த்ரோக்கு நோ பால் கொடுத்துருக்காங்க. அம்பேர். ஸோ ஃப்ரீ ஹிட் கிடைக்குங்க. ஸோ த்ரோ பால் அப்படின்னு கால் கொடுத்துருக்காங்க அம்பேர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பவுலரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பால் ஃப்ரீ ஹிட்டுங்க. ஃபீல்டிங் சேஞ்ச் எதுவும் பண்ண முடியாது, ஸ்ட்ரைக்கர் மாறாதனால. கடைசி பந்து. இதுவும் அடிக்க ட்ரை பண்ணாரு. நோ பாலுங்க. நோ பால்லே நோ பால் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு பந்துக்குன்னா 2வது ஃப்ரீ ஹிட் கிடைக்குது. ஹிப்புக்கு மேலே போனனால நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ஸ்மேன் அதை மிஸ் பண்ணிட்டாருன்னா சொல்லணுங்க. ஸோ மீண்டும் ஒரு ஃப்ரீ ஹிட் பயன்படுத்துவாரா சரவணன்?
சூப்பர் பாலுங்க. சரவணன் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்காருங்க. ஸோ கீழே வங்காரம் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்கை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சப்ஜெக்ட் மாற்றிருக்காங்க. சதீஷ் அஜித் வந்து வெளில போயிருக்காரு. ஸோ 3வது ஓவரை போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷ் லெஃப்ட் ஆம் பவுலர். ஃபீல்டிங்கை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. கீப்பரும் சேஞ்ச் ஆகிருக்காரு. என்ன நடக்க பார்ப்போம். ஃபீல்டிங் செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சதீஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்காருங்க. 2 ஓவர் முடிவில் 13 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால். வாவ், சூப்பர் பாலுங்க. ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து. நல்ல பாலுங்க. செகண்ட் பால். பவுலர் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. அடுத்த பந்து. செகண்ட் பால். அற்புதமாக அடிச்சிருக்காரு. சிங்கிள்ங்க. கண்டிப்பாக சிங்கிள் கிடைக்கும். ஸோ மீண்டும் சரவணன் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காருங்க. தேர்ட் பால். சரவணன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் ஃப்ரீ கிட்ட வந்து சரியாக யூஸ் பண்ணலங்க. 2 ஃப்ரீ கிட்ட கிடைச்சது, 2யுமே வேஸ்ட் பண்ணிட்டாருங்க. மிஸ் பண்ணிட்டாரு. தேர்ட் பால். அடிச்சிருக்காருங்க. ஆஃப்ல ஆள் இருக்காங்க. சிங்கிள் தான் கிடைக்குமா? ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. த்ரோ பவராக வரல. த்ரோ எங்கேயோ போட்டாருங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க. அற்புதமா. ஸோ 4வது பால். இங்கிட்ட பாத்துல அங்க பாத்துக்கிற பேசமா பாத்துல 16 ரன் வந்திருக்குங்க. தேர்ட் ஓவர் ஃபோர்த் பால். ஸ்ட்ரைக்கில் அடிச்சிருக்காரு. சிங்கிளுக்கான முயற்சியா இல்லைங்க. பவுலரே அற்புதமாக அதை தேக்கியிருக்காரு. லாஸ்ட் 2 பாலுங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா கேப்டன் ராமு வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் த்ரோ அப்படின்றனால அவர் வந்து ஓவர் அடுத்து கண்டினியூ பண்ண முடியாது. பவுலிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 5வது பால். சரவணன் ஸ்ட்ரைக்கில் ஷார்ட் பிச் பாலுங்க. ஆஃப் சைடு அடிச்சிருக்காருங்க. 2 ரன்னுக்கான கால். 2 ரன் ஓடுவாங்களா? இல்லைங்க, ஓடலங்க. நல்ல த்ரோங்க. ஸோ 3வது ஓவரோட கடைசி பாலுங்க. இந்த ஓவர் அற்புதமாக போட்டிருக்காரு சந்தோஷ். சதீஷ் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. 17 ரன் வந்திருக்குங்க. ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஷார்ட் பிச் பாலுங்க. ஒய்டு கால் பண்ணுறாங்க, பட் ஒய்டு கொடுக்கலங்க. ஸோ சூப்பராக போட்டிருக்காரு சந்தோஷ். 4 ரன் மட்டுமே கொடுத்துருக்காரு. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 17ங்க. ஸோ 4வது ஓவரை போட வந்திருக்காரு விஷு. ஃபர்ஸ்ட் பால். ஆஃப் சைடு போடப்பட்ட பந்து. ஒய்டு கேட்குறாங்க, பட் ஒய்டு இல்லை. நல்ல பாலுங்க. ஸோ ஸ்கோர் போர்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் ஆகிட்டு இருக்குங்க. வாழவந்தி அணிக்காக சரவணன் ஓப்பனிங் இறங்கினாரு. இந்த பந்து பாட்டுருக்குங்க. ஸோ ரைட் பால். 2 பால் டாட்டு. ப்ரெஷர் ஆகிட்டு இருக்காரு சரவணன். ஸோ அடுத்த பந்து. ஃபஸ்ட்டு 2 பாலுமே டாட்டுங்க. தேர்ட் பால். அடிச்சிருக்காருங்க. ஆள் இருக்காங்களா? ஆள் இல்லைங்க. வந்துட்டு இருக்காங்க. 2 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். கேட்சுக்கு ட்ரை பண்ணார் சந்தோஷ். ஸோ அடுத்து வந்து ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. 3வது ரன் ஓடுறாங்க. 3 ரன் ஓடிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 பால் டாட் கொடுத்தாலும் 3வது பால் 3 ரன் அடிச்சிருக்காங்க. 3 பால்ல 3 ரன் அடிச்சிருக்காங்க. 20 ரன் அடிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும். தற்போது வரைக்கும் இன்னும் 20 ரன் அடிக்கணும். 15 பாலுக்கு. பேலன்ஸ் 2 ஓவர் இருக்கு. முடியலனா 1 ரன்ல எடுக்கிற பாலை பாரு. தேவலாம 2 ரன்.
ஸோ 4வது பால். விஸ்வா வந்து ஒரு பால் வந்து பேட்டில் பட்டோடனே ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணுறாரு. ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் இருக்கிறாரு பேட்ஸ்மேன். ஆத்தாடி 4வது பாலுங்க. சதீஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஆஃப் சைடு சூப்பர் பாலுங்க, நல்ல பாலுங்க. ஸோ ஃபீல்டு செட் பண்ணி மாற்றி செட் பண்ணி ஒரு டாட் பால் போட்டிருக்காரு விஷு. 5வது பால். 14 பாலுக்கு 20 ரன்னுங்க. மறுபடியும் அதே பால், மறுபடியும் அதே மாதிரி விட்டுருக்காருங்க. ஸோ ப்ரெஷர் ஆகிட்டு இருக்காங்க வாழவந்தி அணி. ஸோ 4வது ஓவரோட கடைசி பாலுங்க. 20 ரன் வந்திருக்கு. இன்னும் 13 பாலுக்கு 20 ரன் அடிக்கணும். லாஸ்ட் பால் அடிக்க ட்ரை பண்ணார். பேட்டில் பட்டிருக்கா? பேட்டில் பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1 ரன் கிடைக்கும். 4 ஓவர் முடிவில் 21 ரன்னுங்க. 12 பாலுக்கு 19 ரன் அடிக்கணும் வாழவந்தி அணி. அடிப்பாங்களா இல்லை டிஃபெண்ட் பண்ணுவாங்களா கீழே வங்காரம் அணி? பார்ப்போம் பொறுத்திருந்து. ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா சதீஷ் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரன். ஃபஸ்ட்டு பால் 5th ஓவர் கோல்டுங்க. ஸோ 3 ஸ்டெம்பையும் காமிச்சிட்டு வெளியில் போனார். விக்கெட் எடுத்திருக்காரு மகேந்திரன். சதீஷ் செட்டில்டு பேட்ஸ்மேன் அவுட் ஆகிருக்காருங்க. 11 பாலுக்கு 19 ரன் ஸ்கோர் கார்டு. நியூ பேட்ஸ்மேன் ஜெகன் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. லாஸ்ட் பால் அற்புதமான ஒரு விக்கெட்டுங்க. 11 பாலுக்கு 19 ரன். 2வது பால் போல்டுங்க. அடுத்த பாலும் விக்கெட்டுங்க. ஒரு ஸ்வீப் ஷாட் ட்ரை பண்ணாரு. அடுத்த பால் விக்கெட்டு. ஹார்ட்ரிக் விக்கெட் வருமானு பார்ப்போம். நல்ல பாலுங்க. ஸோ 2 பாலுக்கு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு மகேந்திரன். ஸோ இந்த மேட்சை வந்து ஒளிபரப்பு பண்ணுறது எம்என்டம் ஸ்போர்ட்ஸுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். விக்கெட் கிடைக்குமா மகேந்திரனுக்கு? ஸ்ட்ரைக்கில் ரவி. மறுபடியும் ஸ்வீப் ஷாட். நல்ல ஷாட்டுங்க. கரெக்டாக மீட் பண்ணியிருக்காரு. 4 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ முதல் பாலே 4 ரன் அடிச்சிருக்காருங்க ரவி. ஆள் 9 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். ஃபஸ்ட்டு பாலே வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு ரவி. ஸ்குயிப் ஷாட்டில். 4வது பால். ஸோ 4வது பால் 9 பாலுக்கு 5 ரன் அடிக்கணும். பெரிய ஷாட் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரைட்லேயே அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக 2 ரன் கிடைக்குமா? மோகன் வராரு, பிடிச்சிருக்காருங்க. 2வது ரன் ஓடிட்டாங்க. கீப்பர் 2 நோக்கி வருது. ரன் அவுட் கிடைக்குமா? இல்லைங்க, ரீச்சுங்க. அடுத்த ரன் ஓடுறாங்க. ஸோ கீப்பர் அற்புதமாக பிடிச்சி ஸ்டெம்பில் அடித்தார். பட் அதுங்களாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ரீச் ஆகிருக்காரு. 6 ரன் வந்திருக்குங்க. கடைசி 2 பால். ஐந்தாவது பால். தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஆள் நிப்பாடி இருக்காங்க. 2 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. 2வது ரன் ஓடுறாங்கங்க. இல்லைங்க, விக்கெட்டுங்க. காலில் பட்டாலும் விக்கெட்டு தானே. அவுட்டு கொடுத்துருக்காங்க. அம்பேரின் தீர்ப்பே இறுதியானது. ஸோ 5வது ஓவரோட கடைசி பாலுங்க.
ஸ்ட்ரைக்கில் சரவணன் இருக்கார். ஃபுல் டாஸ் பால் தூக்கி அடிச்சிருக்காரு. 4 ரன் கண்டிப்பாக கிடைக்குங்க. 4ங்க. அற்புதமான ஷாட்டுங்க. ஸோ மேட்ச் மாறுற டைம் வந்துருச்சு. இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 11 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 8 ரன் அடிக்கணும் 6 பாலுக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனுங்க. மகேந்திரா குத்தி போட்டிருந்தாரு. ஸோ கடைசி ஓவர் போட வந்திருக்காரு சுரேஷ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த். ஸோ 6 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் அற்புதமாக அடிச்சிருக்காங்க. சிங்கிளுங்க. பின்னாடி மட்டும் நடக்கக்கூடாது, முன்னாடி நடக்கலாம். பேசிக்கலாம். நீ சைட்ல வச்சிருந்தா அப்பா ராம இல்ல போடா. வர டச் வச்சு போடா. 5 பாலுக்கு 7 ரன் அடிக்கணும். ஃபீல்டிங்கை மாற்றிட்டே இருக்காங்க கீழே வங்காரம் மணி. ஸோ லாஸ்ட் ஓவர் ஒரு அற்புதமான 4 அடிச்சார் சரவணன். என்ன நடக்கும்ன்றதை பார்ப்போம். வாவ், டாட் பாலுங்க. டாட் பால். 4 பாலுக்கு 7 ரன்னுங்க. ப்ரெஷர் ஆகிட்டு இருக்காங்க. அவர் எங்க பாணிக்கிட்டே பாரு. ரைட்டா மாஞ்சனி 4 பால் இருக்கு. பகா பரவாயில்லை தப்பல அடிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க. அடுத்த பந்து மூவ்மெண்ட்ல இருக்குண்ணா. நெக்ஸ்ட் டைம் மேட்ச் பண்ணிக்கலாம் அம்பியர். ஓவர் தான் நிப்பாட்டலாம் மேட்ச் பேரு. 4 பாலுக்கு 7 ரன். சரவணன் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. சுரேஷோட 3வது பால். ஆஹா, டாட் பாலுங்க. ப்ரெஷர் ஆகுறாங்க. ப்ரெஷர் அவங்களே எடுத்துக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அற்புதமான கம்பேக்குங்க. 3 பாலுக்கு 7 ரன். 3 பாலுக்கு 7 ரன். அடுத்த வந்து அடிச்சிருக்காருங்க லெக் சைடு. 2 ரன் கண்டிப்பாக ஓடுவாங்க. 1 அடிச்சிட்டாங்க. 2வது ரன். நல்ல த்ரோங்க. ஸோ 2 பாலுக்கு 5 ரன்னுங்க. ரெண்டு பாலுக்கு 5 ரன்னுங்க. சரவணன் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பேட்டில் ஆனாவே போதுமானது தான் தற்போது இருக்க சூழ்நிலைக்கு. சூப்பர் ஓவர் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்ப்போங்க. ஸோ இந்த பால் மேட்ச் டிசைனிங் பாலாக இருக்குமா அப்படின்றத பார்ப்போம். அடிச்சிருக்காருங்க ஆள் இல்லாத பக்கம். 2 ரன் கிடைக்குமா? ஃபீல்டர் போயிட்டாருங்க. மிஸ் ஃபீல்டுங்க. அங்கே 2 ரன் சூப்பராக ஓடி இருக்காங்க. ஸோ கடைசி பால் 3 ரன் அடித்தா வின்னு, 2 ரன் அடித்தா ட்ரா. சூப்பர் ஓவர் கிடைக்குமான்னு பார்ப்போம். பேட்டில் ஆனாவே பார்த்தீங்கன்னா 2 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். லாஸ்ட் 1 பால். ஸோ பெரிய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. மேட்ச் ரொம்ப சூப்பராக போயிருக்குங்க. லாஸ்ட் பால். இந்த பால் ஒரு எக்ஸ்ட்ரா இதுவும் வருமானு பார்ப்போம். ஸோ இந்த ஓவரை நல்லா போட்டிருக்காருங்க. 8 ரன் அடிக்கணும்ன்ற இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 பாலுக்கு 5 ரன் கொடுத்துருக்காரு. ஒரு பாலுக்கு 3 ரன்னு. ஸோ அடுத்த பந்து லாஸ்ட் பால். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போங்க. பேட்ஸ்மேன் சரவணன் முதல் ஓவர்லேருந்து பிடிச்சிட்டு இருக்காரு. செட்டில்டு பேட்ஸ்மேன் தான். லாஸ்ட் பால். ஆஹா, அற்புதமான பால். ஒய்டு கொடுக்கலைங்க. விக்கெட்டு.
மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சூப்பர் மேட்சுங்க இது. வெற்றி பெற்ற கீழவங்காரம் அணிக்கு வாழ்த்துக்கள். ஸோ கடைசி ஓவர் சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணுங்க. 8 ரன்னை கண்டெயின் பண்ணியிருக்காங்க. சூப்பரான வெற்றிங்க.